ஒரு அரசியல் கட்சிகளை, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை அழைத்து சென்னை மாநகர பெருநகர கமிஷனர் தற்போது ஒரு கூட்டத்தை நடத்தினார். அதில் ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அதாவது வாக்கு எண்ணிக்கைக்கு வரும் முகவர்கள் அவங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் பார்த்து நாங்கள் முடிவு பண்ணுவோம்னா அப்படின்னு ஆர்பி ஆக்ட் 51 இந்திய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் அப்படி ஒரு ப்ரொவிஷனே இல்லை என்பதை அதிமுக தரப்பில் சொல்லிட்டோம். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு வேண்டியவங்களை அலோவ் பண்ணிட்டு எதிர்கட்சியினர்ல யாரையாவது முகவரா வரக்கூடாதுன்னு தடுக்க வாய்ப்பு உள்ளது என்பதனால் அந்த அவ்வாறு கடைபிடிக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய முகவர்களுடைய பட்டியலை கொடுத்துட்டோம். இன்னைக்கு 5 மணியோட முடிஞ்சு போச்சு. அந்த பட்டியலை கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு நீங்க வெரிஃபிகேஷனுக்கு அனுப்புங்கிறது எந்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறதுன்னு கேட்டோம். கமிஷனர் தற்போது அதை ஒத்துக்கொண்டார். நீங்க கொடுத்த முகவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இருக்கிறாரு. மேலும் சென்னையை பொறுத்தவரையில் குறிப்பாக லயலா காலேஜில் கடந்த முறை 2011 தடியடியெல்லாம் நடைபெற்றதை நம்ம பார்த்தோம். எனவே போதிய போலீஸ் பாதுகாப்பு, ஏன்னா நாங்கள் முக்கியமாக எதிர்பார்க்கிறோம் இந்த தேர்தலில் முடிவுகள் வர வர தேவையில்லாத சர்ச்சைகளை குறிப்பிட்ட அரசியல் கட்சியினர் ஏற்படுத்துவார்கள் நாங்கள் நினைக்கிறோம். எனவே போலீஸ் பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்னு அதிமுக தரப்பில் கேட்டோம். அதையும் ஏற்கனவே 3 லேயர்னு சொன்னாங்க. இப்போ அது 4 லேயராக மாற்றிருக்காங்க. அப்புறம் வாக்காளர் நாங்கள் வேட்பாளர் மற்றும் சீஃப் ஏஜென்ட் வந்து போவதற்கான வழிமுறைகள், அதாவது உள்ள போக முடியாத நிலை இருக்கிறது, இது தொடர்பான சில கேள்விகளுக்கெல்லாம் முறையாக பதிலளித்திருக்கிறாங்க. எனவே வாக்கு எண்ணும் நடவடிக்கை மிக சுமூகமாக நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் அந்த கருத்து கணிப்பை பொய் கூட நம்பாது. பொய் இருக்குல்ல, அதுகிட்ட போய் இதை சொன்னா கூட நம்பாது. இது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து கவனிப்பு. இது பேர் கருத்து கவனிப்பு. அதிமுக என்னைக்குமே இந்த கருத்து எக்ஸிட் போல நம்பினதில்லை. புரட்சித் தலைவி அம்மாவே வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்பாங்க 2011 இப்படிதான் கொஞ்சம் மெஜாரிட்டியில தான் வரும் அப்படிங்க. ஆனால் லேண்ட்ஸ்லைடு மெஜாரிட்டியில் அதிமுக வந்துச்சு. 2016 என்ன ஆச்சு? அதிமுக ஆட்சியை இழந்துரும் சொன்னாங்க. திமுக அரசு அமைக்கும்னு சொன்னாங்க. ஏன் எக்ஸிட் போல்ல எக்ஸ்பர்ட்னு சொல்ற சி ஓட்டர் கூட அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதிமுக தான் ஆட்சிக்கு வந்துச்சு. எனவே இது பஸ் ஸ்டாண்டுகளில், ரயில்வே ஸ்டேஷன்ல ஒதுங்கி நிற்கிற ஒரு சிலர்கிட்ட ஒரு கருத்து கேட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் எடுக்கிறது. சின்ன சாம்பிள்ஸ் தான் எடுப்பாங்க, அப்படிதான் எடுக்க முடியும். அப்போ ஒரு தொகுதியில் 2.5 லட்சம் வாக்காளர்கள், 2 லட்சம் வாக்காளர் ஒரு 13 பேர்கிட்ட, மிஞ்சி போனா 180 பேர்கிட்ட எடுக்கிறதுனால அந்த மொத்த வாக்காளருடைய மனதை பிரதிபலிப்பதாக அது இருக்காதுங்கிறதுனால நாங்க எப்பவுமே இது போன்ற எக்ஸிட் போல்களை நம்புறதில்லை. வேணா தோத்து போற கட்சி இருக்கு பாருங்க, அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, ஒரு தற்காலிக உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்கு வேணா அவங்களுக்கு இது யூஸ் ஆகலாம். அதனாலதான் அதுக்கு பேர் கருத்து கவனிப்புன்னு சொன்னேன். தேங்க்யூ. இல்ல, இதான் நாங்க ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு கற்பனை கோட்டை. கிரவுண்ட் ரியாலிட்டி வேற. ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அப்ப நல்லாட்சி வேணுங்கிறதுக்கு தான் இந்த ஆட்சி வேணாம்னு நினைக்கிறாங்க. அப்ப நல்லாட்சியை யார் தந்தா அப்படின்னா ஏற்கனவே இருக்க எடப்பாடியார் தந்திருக்காருங்கிறதுனாலதான் அதிமுக வெற்றி பெறும் சொல்றோம். நீங்க சொல்ற கட்சி தற்போது களத்திற்கு வந்திருக்கிறது. அவர்கள் சில இடங்களில் அவர்களுக்கு வாக்குகள் கிடைத்திருக்கலாம். ஆனா அந்த வாக்குகள் சீட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா இல்லை. எனவே அதிமுக ஆட்சி அமைத்து எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாது. அதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டோமே. எடப்பாடியார் திருச்செங்கோட்டில் எம்பி எலெக்ஷன் என்னாரு அப்படின்னு. ஏன் நீங்க உங்க தொகுதியில் நிற்க முடியாம ஏன் திருச்சிக்கெல்லாம் போறீங்க? நீங்க ஏன் போறீங்க? கிறிஸ்தவ வாக்குகள் அதிகம் இருக்குன்னு தானே அந்த தொகுதியில் போட்டிட்டீங்கிறதெல்லாம் ஏற்கனவே நான் போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். அதிமுக வெற்றி பெறும். நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பலமுறை பதில் சொல்லிட்டேன். இப்போ பொறுத்திருங்க, திங்கட்கிழமை முடிவுகள் வரும்போது அதிமுக பலம் என்பது உங்களுக்கு தெரிய வரும்.